அத்தை, அவளை பார்த்தா ஏதோ வேதனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏமா அப்படி சொல்ற? ஆமா அத்தை, அவ சொன்னதை கேட்டதும் எனக்கே மனசு கேட்கல. அவங்க மாமியார் ஏதாவது திட்டினாங்களா? அதுக்கு இல்ல அத்தை, உங்க மாப்பிள்ள தெரிஞ்சிருவான், நல்லவன் ஆயிடுவான்னு எல்லாரும் நம்பணும். ஆனா அவன் அப்படியே தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட பழகின பொண்ணுங்கெல்லாம் இப்ப வீட்டுக்கே நேரா வராங்களாம். என்ன நினைச்சிட்டு இருக்காம? என் தங்கச்சிய எவ்வளவு ஒருத்தி மரியாதை நம்ம பேசுவா, அவளை கேட்காம என் தங்கச்சி கேட்கறானா? போய் கேட்கிறேன், அவனை போய் கேட்கிறேன். என்னங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்பட்டு போகாதீங்க. போகாம கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? இத பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல நம்ம தலையிடக்கூடாது. கேட்கறது முறை இல்ல. நீங்க இந்த கோவத்தோட போனா சண்டை போடுற மாதிரி ஆயிடும். ஏதோ ஸ்வாதி என்கிட்ட சொன்னா, அவளுக்கு பணிஞ்சு பேச வந்துட்டியான்னு அப்புறம் அவன் மாமியார் தான் பேசுவாங்க. எல்லாம் என் அப்பாவை சொல்றோம். அவர் செஞ்ச காரியம், அவர் பிடிவாதம் இன்னைக்கு சுவாதி அழ வச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப தினேஷ் கிட்ட யார் போய் பேசுறது? இத பாருங்க, ஸ்வாதி தானா வந்து என்கிட்ட சொல்லல. தற்செயலா கோயில்ல பார்த்தா தாங்க முடியாம என்கிட்ட சொல்லிட்டா. அவ எதேச்சியா சொன்ன மாதிரி நாமளும் எதேச்சியா தான் போய் கேட்கணும். யார் போகணும்னு நினைக்கிறேம்மா? அத்தை, மாமாவுக்கு தெரியாம நீங்க மட்டும்தான் இத பத்தி போய் பேசணும். பெத்த தாய்க்கு கேட்கறதுக்கு நிச்சயமா உரிமை உண்டு. யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆமாமா, சாந்தி சொல்றது எனக்கு சரியா தான் படுது. நீ போய் கேட்கணும். கேட்கலன்னா அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இன்னும் ஆட ஆரம்பிச்சிருவாமா. அப்படி நீ கேட்டினாதான் சுவாதிக்கும் தெம்பு இருக்கும். என்னம்மா சொல்ற? வரேன்பா. என்னக்கா, ஏதோ காரியத்தை பண்ணிட்டு வந்தேன்னு தெரியுது. ஆனா நீயே சிரிச்சிருந்தா எப்படி? என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்களும் சேர்ந்து சிரிப்பீங்க. முதல்ல விஷயத்த சொல்லு, நாங்களும் சிரிக்கிறோம். அதானே. நான் இப்ப சிரிக்கிறது நடந்த விஷயத்துக்கு இல்ல, நடக்க போற விஷயத்துக்கு. நம்மள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம். என்னடா பாக்குற, புரியலையா? அதான் நம்ம வீராப்பு வீராசாமி ஆர்கே, அவரோட குடும்பம் உடைய போது அதுக்கான முதல் கல்ல வீசி எறிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். அனிதாவுக்கு அவங்க அப்பா மாதிரி பண திமிரும் அகங்காரமும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவ உள்ள இருக்கிற அந்த அகங்காரத்தை நான் ஊதி ஊதி பெருசாக்க போறேன். அந்த அர்ஜுன் இருக்கானே, அவன் ஒரு தன்மான மிடில் கிளாஸ் சிங்கம். 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த தூரத்தை நான் அதிகமாக்க போறேன். தன்னோட முரட்டு பிடிவாதத்தால ஜோடிகளை மாத்தின அந்த ஆர்கே வாழ்நாள் பூரா நிம்மதியா இருக்க கூடாது. கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கணும். அவரோட அருமை பொண்ணு தன்னோட தேவைக்காக வேலைக்கு போற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அவளுக்கு தேவை அதிகம், அர்ஜுனுக்கு வருமானம் கம்மி. மாமனார் கொடுத்தாலும் அவன் வாங்கிக்க மாட்டான். இதையே சாக்கா வச்சு நல்லவ மாதிரி பேசி பேசி அனிதா மனச வேலைக்கு போற மாதிரி மாத்திட்டேன். கூடிய சீக்கிரம் போயிடுவா. இதெல்லாம் நடக்குமாக்கா? நடக்கும், நடந்துதான் ஆகணும். நான் அவசரப்பட்டு எந்த அடியும் எடுத்து வைக்க மாட்டேன். நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆர்கே குடும்பத்துக்கு இடி. இந்த ஆட்டத்துல எனக்கு 2 பகடக்காய். ஒன்னு அனிதா, இன்னொன்னு கற்பகம். போக போக பாரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.
அத்தை ப்ளீஸ் எங்க போறேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அப்படி என்னமோ முக்கியமான வேலை? ஆமா வேலைதான், முக்கியமான வேலைதான். நான் வேலைக்கு போறேன். என்னது, வேலைக்கு போறியா? ஆமா அத்தை, இன்னைக்கு இன்டர்வியூ. அனிதா, என்ன சொல்ற? வேலைக்கு போறியா? எப்போ அப்ளிகேஷன் போட்ட? எந்த கம்பெனில வேலை? என்ன மாமா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கலையா? ஒரு வாக் இன் இன்டர்வியூ. அதுல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. 10:30க்கு இன்டர்வியூ. நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னம்மா இது? கோயிலுக்கு போறேன், கடைக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் உன் புருஷனுக்கு தெரியுமா? இல்ல, அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் பேப்பர்ல பார்த்தேன். நான் போயிட்டு வந்து சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா உங்க புள்ள ஒத்துக்க மாட்டாரு. எல்லாம் விவரமா தெரிஞ்சுக்கிட்டும் வேலைக்கு போறேன்றீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. இத பாருங்க மாமா, எல்லாருக்கும் பிடிச்சதை எல்லாராலையும் செய்ய முடியாது. அனிதா, எல்லாருக்கும் பிடிச்சதை எல்லாராலையும் செய்ய முடியாதுதான். ஆனா புருஷனுக்கு பிடிச்சதை பொண்டாட்டி செய்யணும், பொண்டாட்டிக்கு பிடிச்சதை புருஷன் செய்யணும். இப்ப நீ வேலைக்கு போறதுனால அகௌரவம் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் சேர்த்துதான். ஏன்னா அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். 6ன்னு பேர் இருந்தா மட்டும் போதுமா? அதுல குடிக்கிறதுக்கு தண்ணி ஓட வேணாமா? கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியல, அப்பா கொடுக்கறத அவரால ஏத்துக்க முடியல. ஏற்கனவே நீங்க சேமிச்சதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவும் எனக்கு பிடிக்கல. என்னால முடிஞ்ச அளவு உங்க பாரத்தை குறைக்கணும். அதை விட எனக்கு வீட்டுல சும்மா இருக்கவும் போர் அடிக்குது. அதனால நான் வேலைக்கு போய் அனிதா, என்னம்மா அது? நீயா வேலைக்கு போனாலும் உன் புருஷனை தானே தப்பா நினைப்பாங்க. பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பணம் சம்பாதிக்கிறோம்னு நினைக்க மாட்டாங்க. ஒண்ணு உங்களுக்காக வாழணும், இல்லைன்னா அந்த ஊருக்காக வாழணும். எனக்காக நான் வாழவே கூடாது, அப்படிதானே? எந்த பக்கமும் என்ன போக விடாம தடுக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு திருப்தி? தேடி வர சொத்தையும் வேணாங்கிறீங்க, நானும் வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் வேணாங்கிறீங்க. வீட்லயே அடைஞ்சு கிடக்க என்னால முடியாது. எனக்கும் சுதந்திரம் இருக்கு, நான் வேலைக்கு போகதான் போறேன். அனிதா, என்னங்க இது? இந்த பார் லட்சுமி, வீணா டென்ஷன் படாது. எனக்கு தெரிஞ்சு பணக்கார பொண்ணுங்களுக்கு புத்தி கம்மி. இவன் 99% இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிடுவா. நம்ம பிரச்சனை தீந்துரும். ஃபார் ஏ சேஞ்ச் இன்னைக்கு உன் டீயை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வா, வந்து டீயை போடுவா. வா. இதை பார் சுவாதி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற. நீ தான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன. மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு, அண்ணி, நான் என் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ண வரல. எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் பேசினது நியாயம் இல்லதான். அதுக்காக நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வியாதியை விட கொடுமையானது கெட்ட பழக்கம். அதை உடனே விடணுங்கிறது முடியாது அண்ணி. அதுக்காக நீங்க இப்படி மனசு தளர்ந்து உட்காந்தா அண்ணனால நிச்சயமா திருந்தவே முடியாது. ப்ளீஸ் அண்ணி. உங்க அண்ணன் என்ன எவ்வளவு வேணா பேசட்டும், திட்டட்டும், அடிக்கட்டும். ஆனா எவ்வளவு ஒருத்தி பேசுறா, அதுக்கு இவர் ஏன் மேல வருத்தப்படுறாரு? அது எப்படி ஆச்சுன்னா என்னால சகிச்சுக்க முடியும்? சுவாதி, என் புள்ள கோவக்காரன் தான். அவன் குணம் அப்படி. நீதான் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அத்தை, எதுக்கு வளைஞ்சு கொடுக்க முடியுமோ அதுக்கு தான் வளைஞ்சு கொடுக்க முடியும். வாசப்படி சின்னதா இருக்குங்கிறதுக்காக குனிஞ்சி வரலாம், அதுக்காக வர்றவங்களுக்குலாம் என்னால பணிச்சு போயிட்டு இருக்க முடியாது. இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா சண்டை தான் வரும், சமாதானம் வராது. அத்தை, உங்க புள்ளகிட்ட இனிமே ஆபீஸ் சம்பந்தமான பொண்ணுங்களா வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பொண்ணுங்க இனிமே வீட்டுக்கு வரமாட்டாங்க, சரியா? அண்ணி, அத்தை வராங்க. வாங்க நீ, வாங்க நீ, வாங்க. அம்மா வாமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஏம்மா, நான் வரக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சொல்லாம கொல்லாம வந்திருக்கே, அதான் கேட்டேன். இத பாருமா, கட்டி கொடுத்தா போதுமா? பொண்ணு எப்படி இருக்கா, அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பெத்த தாய்க்கு பார்க்க விருப்பம் இருக்காதா? அத்தை, அண்ணி இங்க நல்லா இருக்காங்க. அவங்களும் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நாங்க அவங்கள எப்படி பாத்துக்கிறோம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஏய் இருடி, நானே வந்து போட்டு தரேன். இருங்க நீ, இதோ வந்துடுறேன். ம்.
என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இப்ப எதுக்கு இந்த கேள்வி? தினேஷ் எப்படி இருக்கா? ரொம்ப பிஸியா இருக்காரு. உன்கிட்ட எப்படி இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்காருமா. எல்லா புருஷங்க கிட்டயும் இருக்கிற சின்ன சின்ன குறை தான் அவர்கிட்டயும் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லம்மா. என்னை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லாத. இங்க யாருமே இல்லை. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. என்னம்மா நீ? எனக்கு என்னம்மா குறை? நான் தனியா இருந்தாலும் சரி, அத்தை அர்ச்சனா கூட இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு குறைன்னா அதை உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா சொல்ல போறேன்? என் புருஷன் பிஸியா இருக்கிறதால நைட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அத்தை ரொம்ப பாசமா இருக்காங்க. அர்ச்சனாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காமா. உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். ஆனா நீ பாஸ் பண்ணிட்ட. பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டுல சொல்லாம இருக்கிறதா நல்லது. அதே மாதிரி புகுந்த வீட்டு பிரச்சனையும் பிறந்த வீட்டுல சொல்லாம இருக்கிறதா நல்லது. இந்த 2 குணமும் உன்கிட்ட இருக்கு. சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. சுவாதி, நான் கிளம்புறேம்மா. இருங்க நீ வந்த உடனே கிளம்புறீங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவர் சாப்பிடும்போது நான் தான் பக்கத்துல இருக்கணும். இப்பவே நேரமாச்சு. இது மட்டும் போதும். குடு. இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ். நான் கிளம்புறேம்மா. வரேன். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். யுவர் நேம்? அனிதா. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. ஹலோ. மிஸ்டர் பாபு உள்ள அனுப்புங்க. எஸ் சார். மிஸ்டர் பாபு, எஸ் மேடம். யூ கேன் கோ இன்சைட். எஸ் சார். மிஸ் ஸ்வேதா உள்ள அனுப்புங்க. ஓகே சார். மிஸ் ஸ்வேதா. எஸ் மேடம், நீங்க போலாம். மிஸ்ஸஸ் அனிதா, நீங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பி சீட்டட். உங்க பேரு? அனிதா. நீங்க மிஸ்ஸா மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ் அனிதா அர்ஜுன். இந்த கம்பெனில இன்டர்வியூ நடக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் சார். நியூஸ் பேப்பர்ல இருக்க எல்லா கண்டிஷன்ஸையும் படிச்சீங்களா? யா, ஐ ரெட் இட். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதால காலையில 8:30 மணிக்கெல்லாம் உங்களால ஆபீஸ் வர முடியுமா? எஸ், ஆஃப் கோர்ஸ். எங்க மாமியார் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால என்னால கண்டிப்பா வர முடியும். உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன். இந்த போஸ்டுக்கு தேவையானதை விட நிறைய படிச்சிருக்கீங்க. இவ்வளவு படிச்ச நீங்க இந்த வேலை செய்யறதுல உங்களுக்கு ஒன்றும் மன கஷ்டம் இல்லையே? சார், நம்ம நாட்டுல படிப்புக்கேத்த வேலை இல்லாம போச்சு. அதனால கிடைச்ச வேலைக்கு படிப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. குட், வெரி குட்.
ஒன் ஃபைனல் கொஸ்டின். நீங்க தப்பா நினைச்ச கூடாது. உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான வீட்டை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க இந்த வேலைக்கு வர காரணம்? ஒரு காரணம், நான் வசதியான குடும்பத்துல மகளா இருந்தேன். ஆனா இப்போ நடுத்தர குடும்பத்துல மருமகளா இருக்கேன். இன்னொரு காரணம், எனக்கு வெட்டியா பொழுதுபோக்க பிடிக்காது. So I've got to see the job to help my family also. மிஸ்ஸஸ் அனிதா, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். உங்க பதிலும் குவாலிஃபிகேஷனும் இந்த வேலைக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஐ திங்க் யூ வில் கெட் த ஜாப். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எம்டியை மீட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிடுங்க. Okay. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. வெல்கம். அனிதா மேடம், உங்களை எம்டி வர சொன்னார். Excuse me, sir. Come in. Take your seat, please. I will talk to you later. Welcome, welcome, Mrs. Anita. என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஆர்கேஸ் டாட்டர். இது உங்க ஆபீஸா? இது என்னோட ஆஃபீஸ் தான். உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் 5-6 ஆஃபீஸ் இருக்கணுமா? என்னோட ஓல்டு ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, நீ சம்பாதிச்சு தான் உன் மாமியார் வீட்டை காப்பாற்றணுன்ற நிலைமைய இதை நீ உங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு தனி ஃபேக்டரியே வச்சு கொடுத்துருப்பாரேம்மா. ஐ எம் சாரி, இது உன் குடும்ப விஷயம் இல்லை, நான் தலையிடக்கூடாது. நீ இங்கே வேலைக்கு வருது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு தெரியலன்னா என்னம்மா, நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமோ? வேலை கொடுக்குறேன், கண்ணியமான வேலை, கை நிறைய சம்பளம். ஓகே? இருங்க இருங்க, நீங்களே பேசிட்டு போனா எப்படி? லெட் மீ ஆல்சோ டாக் ப்ளீஸ். என்ன சொன்னீங்க? கண்ணியமான வேலை, கை நிறைய சம்பளமா? நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி, உங்க கம்பெனில வேலை பார்க்க நான் தயாரா இல்ல. உங்க வேலையும் எனக்கு தேவையில்ல. ஏம்மா? ஏன்னா நான் இப்பதான் அர்ஜுனோட வைஃப். ஆனா நான் எப்பவுமே ஆர்கேயோட டாட்டர். அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க அப்பா கொடுத்த மென்டல் டார்ச்சர் எனக்கு தெரியும். அதனால குட் பை.